ஓம் குகப்பிரமணே நமக. அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி குருப்யோ நமக. பாம்பன் சுவாமிகள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனின் தரிசனத்திற்கு பிறகு தனது தவ வாழ்க்கையை தொடங்கினார் பாம்பன் சுவாமிகள். ராமநாதபுரத்தில் இருந்து முதலில் சிவகங்கை சென்று ஒரு அன்பரை காண சென்றார் சுவாமிகள். அப்பொழுது அவர் தொடர்வண்டி மூலமாக சிவகங்கை அடைந்து அங்கிருந்து ஒரு குதிரை வண்டி மூலம் அந்த அன்பரின் வீட்டிற்கு சென்றார். குதிரை வண்டியில் இருந்து கீழே இறங்கும் பொழுது தவறி கீழே விழுந்த சுவாமிகளுக்கு கால்களில் அடிபட்டு விட்டது. அப்படியே அந்த அன்பரின் வீட்டை அடைந்தார் சுவாமிகள். அங்கு அவரது தாயார் மட்டுமே இருந்தார். அந்த அன்பர் சிவகங்கையில் உள்ள முருகனை தரிசிக்க சென்றுள்ளார் என்பதை அவர் தாயார் மூலமாக அறிந்து கொண்ட சுவாமிகள் அவர் வரும் வரை காத்திருந்தார். அந்த தாய் தனக்கு தெரிந்த ஒரு வைத்தியத்தை அவர்களுக்கு முதல் உதவியாக செய்து அவரை அமர வைத்திருந்தார். சுவாமிகளுக்கோ தாங்க முடியாத வலி. அப்பொழுது கோவிலில் இருந்த அந்த அன்பருக்கு ஒரு அசரீரி கேட்டது. எனது பக்தன் உன்னை காண உனது இல்லத்தில் காத்திருக்கிறான், நீ உடனே அங்கு செல் என்ற அசரீரி கேட்டவுடன் அவர் விரைந்து தன் வீட்டிற்கு வந்தார். அங்கு சென்று பார்க்கும் பொழுது சுவாமிகள் வலியுடனும் துடிப்புடனும் இருக்க அவர்களை அழைத்து மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு வேண்டியதை செய்தார். பின் பாம்பன் சுவாமிகள் அங்கிருந்து சென்னை செல்ல விரும்பி சென்னைக்கு சென்றார். ஆனால் சுவாமிகளுக்கு சென்னையில் யாரையும் தெரியவில்லை. அவர் கந்தப்பெருமானின் மீது பாரத்தை போட்டு கிளம்பி சென்னைக்கு சென்று விட்டார். சுவாமிகள் சென்னை ரயில் நிலையம் சென்று இறங்கிய பொழுது ஒருவர் ஓடி வந்து சுவாமியின் திருவடியில் விழுந்து வணங்கி, சுவாமி, அடியன் தங்களது சொற்பொழிவுகளை கேட்டுள்ளேன், எமக்கும் சொந்த ஊர் ராமநாதபுரமே என்று கூறி சுவாமிகளை பணிந்து நின்றார். பாம்பன் சுவாமிகளிடம் அந்த அடியவர், நீங்கள் எங்கு தங்க உள்ளீர்கள் என்று கேட்க, சுவாமிகளோ எங்கு தங்குவது என்று தெரியவில்லை என்பது போல் இருக்க, அடியவர்களுக்கு கைங்கரியம் செய்வதற்கென்றே ஒரு இடம் இருக்கிறது என்று கூறி அவர்களின் முகவரியை சுவாமிகளிடம் கொடுத்து அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார் அந்த அடியவர். அவர் கூறிய அந்த முகவரிக்கு பாம்பன் சுவாமிகள் சென்று அடைந்தார். அவரை வரவேற்க ஒரு தாய் வெளியில் நின்று கொண்டிருந்தார். அந்த தாயிடம் பாம்பன் சுவாமிகள், நான் வருவது உங்களுக்கு முன்பே எப்படி தெரிய வந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த தாயோ, நேற்று எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அதில் நான் ஒரு சந்நியாசியை உபச்சாரம் செய்வது போல் இருந்தது, அது இப்போது நடந்துவிட்டது என்று கூறினார். இவ்வாறே பாம்பன் சுவாமிகள் தனது சந்நியாசத்தை துவங்கினார். ஒருமுறை பாம்பன் சுவாமிகள் பாலக்காட்டில் உள்ள ஒரு அன்பரின் ஏற்பாட்டின்படி கந்தசஷ்டி விழாவிற்கு தலைமை எடுத்து நடத்தி கொடுத்தார். அப்பொழுது அன்னதானம் மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏற்பாடு செய்ததை விட கூட்டம் மிகவும் அதிகமாகவே வந்தது. சுவாமிகள் வந்த அனைவருக்கும் உணவு தர வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக கூட்டம் வரவே சுவாமிகளுக்கு ஒரு அச்சம் வந்தது. எங்கு வந்தவர்களுக்கு உணவில்லாமல் போய்விடுமோ என்று எண்ணி கந்தப்பெருமானிடம் தன் வேண்டுதலை வைத்தார். அப்பொழுது ஒரு அற்புதத்தை நடத்தினார் கந்தக்கடவுள். காலையில் இருந்து இரவு வரை உணவளிக்கும் வேலை மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் காலையில் ஒரு முறை வைத்த அன்னமே இன்னும் தீராமல் இருந்ததாக அங்கு பரிமாறியவர்களும் வேலை செய்தவர்களும் கூறினார்கள். இதுவே அந்த கந்தனின் கருணையாகும். அடியார்களுக்கு உணவிடுவதும் அருளாளர்களுக்கு பணி செய்வதுமே இறைவனுக்கு செய்யும் சேவையாகும். பாம்பன் சுவாமிகளுக்கு கந்தக்கடவுள் செய்த அற்புதங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருப்புகழ் அடிமை சேனலுடன் பயணிப்போம். திருச்சிற்றம்பலம்.